ஆனா பிரதமரான பிறகு இந்த அரசு அலுவலகங்கள் என்னுடைய படத்தை எடுத்துருங்க. ஐ எம் நாட் ஐகான் அண்ட் ஐடென்டிட்டி. எடுத்துரு. நான் குறியீடோ ஒரு அடையாளமா இல்லை, என்னை எடுத்துட்டு உங்க அலுவலக மேசைக்கு முன்னாடி நீங்கள் பெற்ற பிள்ளைகள் குழந்தைகளின் படங்களை மாட்டி வச்சுட்டு உனக்காக கையெழுத்துக்கு வரும்ல கோப்புகள் ஃபைல்கள், அதில் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை உன் பிள்ளை முகத்தை பாரு. நீ போடுற கையெழுத்துல உன் பிள்ளைக்கு எதிர்காலம் இருக்குன்னா போடு, இல்லைன்னா ஃபைலத்துக்கு தூர போடுன்ட்டு போயிட்டான். அதான் உன் மகன் மாற்றி சொல்றேன். நீ ஓட்டு போட போகும்போது உன் மகனை உன் பேரனை பேத்தியை பார்த்துட்டு போ. என் ஆத்தா அப்பா அண்ணன் தம்பி பார்த்துட்டு போய் ஓட்டு பெட்டியில சின்னத்தை தேடு. எந்த சின்னத்துக்கு போட்டா உன் பிள்ளைகள் ஒரு தடவை நினைச்சுக்க, எந்த சின்னத்துக்கு போட்டா நம்ம பிள்ளைக்கு நல்ல கல்வி கிடைக்கும். நான் கொடுப்பேன். பின்லாந்து, சிங்கப்பூர், தென்கொரியாவை தாண்டி உலக தரம் எங்குத உன் மகன் இங்க இருந்து பேசுற பின்லாந்திரா, சிங்கப்பூரா, தென்கொரியான்னு அங்க இருந்து பேச வைப்பேன். உலகத்தரம் தமிழ்நாட்டின் கல்வித்தரம்னு பேச வைப்பேன். மருத்துவம் உலகத்தில் தமிழ்நாடு ஃப்ரீ, கட்டணம் இல்லாம தருவேன். மருத்துவத்தை, கல்வியை தரம் உயர்த்தி நாட்டின் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடு, இவர்களுக்கு என்ன தரத்தில் மருத்துவம் கிடைக்குமோ அது ஆலந்தூர்ல கடைகோடி ஆத்தாப்பாக்கும் கிடைக்க வைப்பேன், அண்ணன் தம்பிக்கும் கிடைக்க வைப்பேன். நீ நம்பி படுக்கணும், நான் காப்பாற்றுவேன். அரசு மருத்துவமனை தான் தரமா இருக்கு, அரசு விற்கிறது தான், அரசு பள்ளிகளில் தான் தரமா இருக்கு. சொல்ல வைக்கல. நான் பிரபாகரன் மகன்லடா, நீ எழுதிடா, எழுதி.